ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளின் தியான பகுதி தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 4ஆம் வசனம் வரை. ஆபிரகாமின் அர்ப்பணிப்பு. ஆபிரகாமின் அழைப்பு நமக்கு நன்றாய் தெரியும். கடவுள் அவரை அழைக்கின்ற பொழுது, நீ உன் நாட்டிலிருந்து, உன் இனத்தவரிடமிருந்து, உன் தந்தை வீட்டிலிருந்து புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்கின்றார். உன்னை பெரிய இனமாக்கி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். வாழ்விலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டு கடவுள் காண்பித்த தேசத்துக்கு செல்கிறார். இடையிலே பலவிதமான சவால்கள். ஆதியாகமும் 22வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், ஈசாக்கை பலியிடும்படியாக ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே கேட்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பின் எல்லை, அவருடைய உயிர் ஈசாக்கு தான் வாழ்க்கையிலே எல்லாம். கடவுளுடைய திட்டத்திற்கு மனம் வந்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறார். கடவுளே திகைத்து போகும் அளவிற்கு அவரின் அர்ப்பணிப்பு இருந்தது. 22வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே காண்கிறோம், நீ உன் ஒரே மகனை எனக்காக பலியிட தயங்காமல் இவ்வாறு செய்தாய், உண்மையாக உன்னை ஆசீர்வதிப்பேன், இது என்மேல் ஆணை என்று கடவுள் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 15வது வசனத்திலே பவுலப்போஸ்தலன் கூறுகிறார், நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். வெளிப்படுத்தின நூலிலே 2வது அதிகாரத்திலே எபேசு திருச்சபையை குறித்து வாசிக்கிறோம். அங்கு எல்லாம் நன்றாய் இருக்கிறது, ஆனால் சிறு குறை காணப்படுவதாக கூறப்படுகிறது. ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய், அதுதான் உன்னிடத்திலே இருக்கிற குறை. ஆபிரகாமுடைய வாழ்விலே கடவுள் அழைத்த பொழுது எவ்வாறு இருந்தாரோ அவ்வண்ணமாகவே இறுதி வரை அவர் ஓடி முடித்தார். இந்த வாழ்விலே எந்த குறையும் அவரிடத்திலே இருக்கவில்லை. அவருடைய அன்பு குறையவில்லை, அவருடைய அர்ப்பணிப்பு குறையவில்லை. எதிர்பார்த்ததற்கு மேலாக கடவுளே திகைத்து போகும் அளவுக்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்ததை காண்கின்றோம். இன்றைய நாளிலே கடவுள் எம்மையும் அவ்வாறு அழைக்கிறார். நாம் எம்மை முழுவதுமாய் கடவுளுக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.